ஹலோ கைஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஜிஎல், இது உங்கள் growth your லைஃப். இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஷேர் மார்க்கெட்டை என்ன, ஷேர் மார்க்கெட்டை பற்றின ஒரு பேசிக் நாலேஜை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஆல்ரெடி ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, ஷேர் மார்க்கெட்டை பற்றி தெரியும் அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கானது இல்லை. ஸ்கிப் பண்ணி வேறு வீடியோ பாருங்கள். இது எதுக்காக அப்படின்னா, ஒரு பேசிக் நாலேஜ் நான் ஷேர் மார்க்கெட்டில் எனக்கு இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது, நான் இன்வெஸ்ட் பண்ணலான்னு எனக்கு தோணிட்டு இருக்கு, நான் இன்வெஸ்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, ஒரு பேசிக்கான நாலேஜுக்காக தான் இந்த வீடியோ. ஷேர் மார்க்கெட்னா என்னன்னு ஒரு குட்டி எக்ஸாம்பிளோட பார்த்துருவோம். இப்போ ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது, இப்போ ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்னா, அந்த கம்பெனி ஒரு 20 lakhs மதிப்புள்ள கம்பெனி. அந்த கம்பெனி ஒரு 40 lakhs வளரணும், தன்னோட பிரான்ச்சஸை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, அதை எக்ஸ்போர்ட் பண்ணணும், கம்பெனி பெருசாகணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, இப்போ அந்த 20 lakhs அவங்களுக்கு தேவை. அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஷேர் மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ணுவாங்க. தன்னோட கம்பெனி ஷேர் மார்க்கெட்டில் ஒரு ஷேரோட ரேட்டு 10 rupees அப்படின்னு போட்டு ஒரு 2 லட்சம் ஷேர்ஸை அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த ஷேர்ஸை பை பண்ணுறவங்க பேர் தான் ஷேர் ஹோல்டர்ஸ். இவ்வளோதான் ஒரு குட்டி எக்ஸாம்பிள். இதுதான் ஒரு சின்ன ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, இதுதான் ஷேர் மார்க்கெட். இப்போ ஒரு கம்பெனி தனக்கு தேவையான ஃபண்ட்ஸை ஷேராக பிரிக்குது, தனக்கு எவ்வளோ அமௌண்ட் தேவையோ அதுக்கு அத்தனை தகுந்த மாதிரி ஷேர்ஸை பிரிக்குது, அதை பை பண்ணுறவங்க நேம் தான் ஷேர் ஹோல்டர்ஸ். இது இந்த கம்பெனி இந்த ப்ராசஸ்லாம் எதில் நடக்கும் அப்படின்னா, ஷேர் மார்க்கெட்டில் நடக்கும். பேசிக்காக ஷேர் மார்க்கெட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிக்கிறேன். இந்த ஒரு 5 விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்பர் 1, டிமேட் அக்கௌண்ட். டிமேட் அக்கௌண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம எப்படி பேங்க்கில் ஒரு பணத்தை இன்னொருத்தவங்களுக்கு அனுப்பிச்சு விடணும் அப்படின்னா, டிரான்சாக்ஷனுக்கு பேங்க் அக்கௌண்ட் தேவைப்படுதோ, அதே மாதிரி ஷேர்ஸை பை பண்ணுறதுக்கும் சேல் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு ஒரு டிமேட் அக்கௌண்ட் தேவைப்படும். இந்த டிமேட் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணணும்னா, ஒரு பேங்க் அக்கௌண்ட், ஒரு பேன் கார்டு இருந்தால் ஈஸி ப்ராசஸில் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடலாம். நம்பர் 2, ட்ரேடிங்னா என்ன, இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன. ட்ரேடிங் விசஸ் இன்வெஸ்ட்மெண்ட், இதுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ட்ரேடிங்கிறது இப்போ ஒரு 3 மாதமோ 5 மாதமோ அந்த ஷேர்ஸை பை பண்ணி சேல் பண்ணிடுவாங்க. இதுதான் ட்ரேடிங். இவங்க ட்ரேடிங் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு இத்தனை மாதத்துக்குள்ளே இந்த இவ்வளோ க்ரோ ஆகும் இந்த ஷேர் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருப்பாங்க. அந்த அமௌண்ட் வந்த உடனே அதை ஒரு ஸ்மால் ப்ராஃபிட்டோட இல்லை ஹை ப்ராஃபிட்டோட அதை பார்த்து சேல் பண்ணிடுவாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா, இப்போ ஒரு ஷேரில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி காத்திருக்கணும் ரொம்ப வருஷத்துக்கு, 1 வருஷமோ 2 வருஷமோ 3 வருஷமோ, பல வருஷங்கள் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை காத்து அப்படின்னா ஒரு பேசிக்கான ரிட்டர்ன்ஸ் அதுலேருந்து கிடைக்கும். இதுதான் ட்ரேடிங், இன்வெஸ்ட்மெண்ட். ட்ரேடிங்கை கம்பேர் பண்ணுறப்ப இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் ரிஸ்க் கம்மி, அதனால இன்வெஸ்ட்மெண்ட்டில் ரிஸ்க் இல்லை அப்படின்னு நான் சொல்லலை. ட்ரேடிங்கை கம்பேர் பண்ணுறப்ப இன்வெஸ்ட்மெண்ட்டில் ரிஸ்க் கம்மி. ஆனால் மேக்ஸிமம் பேர் ப்ரிஃபர் பண்ணுறது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. நம்பர் 3, காம்பவுண்ட் எஃபெக்ட். காம்பவுண்ட் எஃபெக்ட் எப்படின்னா என்னன்னா, சிம்பிள் எக்ஸாம்பிளோட பார்ப்போம். ஒரு ராஜா செஸ் கேம், நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், செஸ் கேம் சின்ன வயசில் விளாண்டுருப்போம். ஒரு ராஜா செஸ் கேம் விளாண்டு இருந்தாராம். அவருக்கு அந்த செஸ் கேம் ரொம்ப பிடிச்சி போனதுனால, இந்த செஸ் கேம் யார் உருவாக்குனாங்களோ அவங்கள கூட்டிட்டு வாங்க, நான் உங்களுக்கு ஒரு பரிசு தரணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வர சொன்னாராம். அவர் அவர் ராஜா முன்னாடி ராஜா சொன்னாராம், இந்த மாதிரி உனக்கு என்ன பரிசு வேணும், எனக்கு இந்த கேம் ரொம்ப பிடிச்சிருக்கு, உனக்கு என்ன பரிசு வேணும்னு சொல்லி நான் அதை தரேன் அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு இந்த செஸ் கேம் உருவாக்குனார்ல, அவர் சொன்னாராம், எனக்கு ஒரு கட்டத்துக்கு ஒரு அரிசின்னு மீறி இப்போ அந்த கட்டங்கள் அடுத்து அது அந்த பருக்கைகள் டபுள் ஆகணும். இப்போ முதல் கட்டத்தில் 1னா 2வது கட்டத்தில் 2, 3வது கட்டத்தில் 4, 8 அப்படின்னு டபுள் ஆகணும் அப்படின்னு சொன்னாராம். அதுக்கப்புறமேட்டு என்ன இப்படி கேட்டுட்டேன், என்ன நீ என்ன அவமானப்படுத்துறியா, நீ வேற ஏதாவது தங்கம் வைரம் அதுக்கு மேலே கேட்டிருந்தா கூட நான் கொடுத்துருப்பேன், நீ இப்படி அரிசி பருக்க கேட்டு என்னை அவமானப்படுத்துறியான்னு கேட்டதுக்கு நீ என்ன முட்டாளானா அப்படின்னு கேட்டாராம் அந்த ராஜா. ராஜா சிப்பாய் கிட்ட இவனுக்கு என்ன வேணுமோ செஞ்சு கொடுத்துற அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாராம். கொஞ்ச நாள் கழிச்சு சிப்பாய் ஓடி ராஜா, இவன் கேட்ட அரிசி இந்த உலகத்திலேயே கிடையாது, அது டபுள் ஆக்கணும் அப்படின்னா, இப்போ செஸ் கேம்ல 64 கட்டங்கள் இருக்கு, அப்படி டபுள் ஆக்கிட்டு வந்தா வாயாலேயே சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு பெரிய நம்பர்ல நிற்கும். ஏன்னா செஸ் கட்டத்தில் 64 கட்டங்கள் இருக்கு. அதை அப்படியே டபுள் ஆக்கிட்டு வந்தோம் அப்படின்னா அது ரொம்ப பெரிய நம்பர்ல இருக்கும். அவர் கேட்ட அரிசி இந்த உலகத்திலேயே கிடையாதா. அதனால ராஜாவே ஷாக் ஆயிட்டாரு. அவ்வளவுதான். இதுதான் இந்த ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். காம்பவுண்ட் எஃபெக்ட்னா என்னன்னு தெரிஞ்சு, அவ்வளவுதான் காம்பவுண்ட் எஃபெக்ட். இப்போ ஒரு விஷயம் ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்ம ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, அதுல வர ரிட்டர்ன்ஸ், அதுக்கு வர ரிட்டர்ன்ஸ், அது மாதிரி ஒரு கொஞ்சம் வருஷத்துல பாத்தீங்க அப்படின்னா, அது காம்பவுண்ட் எஃபெக்டால ஒரு பெரிய அமௌண்டா நிற்கும். நம்பர் 4, இன்ஃப்ளூயன்சர் ரேட். நீங்கள் ஷேர் மார்க்கெட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த இன்ஃப்ளூயன்சர் ரேட்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இன்ஃப்ளூயன்சர் ரேட்டுக்கும் ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். 2003ல் 1 லிட்டர் மில்கோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 13 ரூபா. பட் 2023ல் 1 லிட்டர் பாலோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 43 ரூபா. இதுக்கான டிஃப்ரென்ஸ் தான் இன்ஃப்ளூயன்சர் ரேட்டு. இப்போ அந்த பாலோட அளவும் அதே அளவு, நேரம் எல்லாமே ஒரே அளவு தான். 2003ல் 1 லிட்டர்னா 1 லிட்டரு, 2023லையும் 1 லிட்டர்னா 1 லிட்டரு. பாலோட ப்ரோட்டீன் கண்டென்ட் நிறத்துலேருந்து எல்லாமே ஈக்குவல்.
பட் பிரைஸ் மட்டும் 13 ரூபீஸ்லேருந்து 43 ரூபீஸ்க்கு போயிருக்கு. இடையில எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருது பார்த்தீங்களா? இதுதான் இன்ஃப்ளூயன்ஷியல் ரேட். இந்த இன்ஃப்ளூயன்ஷியல் ரேட் வந்து நம்ம எதுக்காக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களோட பண வீக்கத்தினால அந்த பணம் வந்து அதோட அதிகமாக க்ரோ ஆகுதா, ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஷியல் ரேட்டுன்னு பார்த்தா அதோட அதிகமாக க்ரோ ஆகுதா அப்படின்னு நீங்கள் பார்த்து தான் வந்து அந்த ஷேர்ஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். நம்பர் 5 சென்செக்ஸ், நிஃப்டி 50, நிஃப்டி நெக்ஸ்ட் 50 அப்படிங்கிறதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ நான் வந்து சொல்கிறேன் பாருங்களேன். சென்செக்ஸ் என்ன அப்படின்னா 30 கம்பெனிஸ் வந்து இந்தியாவில் லிஸ்ட் ஆயிருக்க ஷேர் மார்க்கெட்டில் டாப் 30 கம்பெனிஸ் தான் வந்து சென்செக்ஸ்னு சொல்லுவாங்க. நிஃப்டி 50னா என்ன அப்படின்னா, ஸோ வந்து டாப் 50 கம்பெனிஸை வந்து நிஃப்டி 50ன்னு சொல்லுவாங்க. நிஃப்டி நெக்ஸ்ட் 50 அப்படின்னா என்னன்னா, அந்த 50 கம்பெனிஸ்க்கு அடுத்த 50 கம்பெனிஸ் இருக்குல்ல, அதுதான் நிஃப்டி நெக்ஸ்ட் 50 அப்படின்னு சொல்லுவாங்க ஷேர் மார்க்கெட்டில். ஷேர் மார்க்கெட்டை பற்றி ஒரு பேசிக் நாலேஜ் இந்த 5 விஷயங்களை வந்து நீங்கள் கற்றுக்கிறது மூலயமா உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த மாதிரி ரெகுலரான கண்டென்ட்ஸை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிக்கணும் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கமெண்ட் செக்ஷனில் ஏதாவது கமெண்ட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.